ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரீம்11 அப்படின்ற ஒரு ஆப்பில் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இருக்கிற எல்லா ஃபேண்டசி கிரிக்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா ஐபிஎல் லீக் வந்து ரொம்பவுமே பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சையுமே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா யார் எல்லாமே எடுக்கலாம், ஸோ எவ்வளோ கேஷ் வரைக்கும் வின் பண்ணலாம், எப்படி வின் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கிறது வந்து ட்ரீம்11 ஆப்பில். ஸோ அதை பாருங்கள். அதே மாதிரி மற்ற ஆப்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் சூஸ் பண்ணுற விதமுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுறதும் உங்களோட சாய்ஸ் தான். என்னோட ஒரு அட்வைஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் நான் தரேன். அண்டு கவனமாக விளையாடுங்க. அதில் நிறையா ரிஸ்க்குமே இருக்குது. ஸோ அடிக்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாமே நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 டீம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டீமில் வந்து பார்த்திங்கன்னா யார் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் பெஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன்ஸை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா அண்டு ஹென்ரிச் கிளாசன். ஸோ இவங்க 2 பேரும் எடுக்கலாம். ஸோ பேட் கமின்ஸ், இஷான் கிஷன் எடுக்கவே கூடாத பிளேயர்ஸ். ஸோ அதனால் நீங்களும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ப்ளஸ் கிளாசன். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாப்புலராக அதுதான் எடுத்திருக்காங்க. ஸோ நானுமே அது தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ நட்ராஜன், மயங்க் மார்க்கண்டே. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிளேஸ்லேயே ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கிரெடிட்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு பிளேயரை மாற்றி இவங்களை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ண 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஸோ ஹர்திக் பாண்டியா அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க பைசா வசூல் நிச்சயமாக இவங்களை எடுத்தால் மினிமம் கேரண்டியாவது காசு வரும் அப்படின்ற ஒரு இதில் தான் எடுக்கிறாங்க. பட் எல்லாருமே எடுக்கும்போது அவங்களுக்குமே பாயிண்ட்ஸ் போக தான் செய்யும். இந்த மாதிரி இவங்களை சூஸ் பண்ணாமல் நீங்கள் இன்னும் 2-3 பேரை சூஸ் பண்ணும்போது அவங்க நல்லா விளையாடும்போது தான் நீங்கள் மேலே வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய அட்வைஸுமே நான் தந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 43 ரன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்றது நிச்சயமாக ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா 14 ரன்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமாக கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா 63 ரன் அடித்தார். அந்த 63 ரன்னுமே இக்கட்டான சூழ்நிலையில் தான் அடித்தார். அண்ட் ரொம்பவுமே பெரிய ஒரு கிராக்கிங் சிக்ஸஸ் கொடுத்து தான் இந்த ஸ்கோர் வந்திருந்தார். ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாக். ஸோ இவர் அட்டாக் பண்ணி தான் விளையாடுவார். அண்ட் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் விளையாடுறாரு. என்ன பண்ணுறான்னு சொல்லி இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது பிளேயிங் 11 யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஷான் கிஷன். ஸோ விக்கெட் கீப்பர் அவர் தான். ஸோ அதனால் அவரை போட்டிருக்கோம். அண்ட் ஓப்பனிங்கும் அவரும் ரோஹித் சர்மா தான் விளையாடுறாங்க. ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமன் தீர். ஸோ நல்லாவே விளையாண்டாருன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா, அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இவருமே இவங்க டீமில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஷம்ஸ் முலானி, ஜெரால்ட் கோட்ஸே. ஸோ கோட்ஸே மேலே நிறையா பேர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. பட் இருந்த ப்ரெஷரில் அவரால் அதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை க்ரியேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா, லூக் வுட் அண்ட் டெவால் பர்வேஸ். ஸோ லூக் வுட்க்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் இருந்தார். அவர் தான் ரொம்பவுமே நல்லா விளையாண்டுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல யார் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயரை நம்ம
ட்ரீம் 11க்குள்ளே எடுத்துகிட்டு வரல. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ 11 பிளேயர் தான் நம்ம சூஸ் பண்ண முடியுது. அண்டு எல்லா ஃபேண்டசி கிரிக்கெட்லேயுமே இதுதான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து பார்த்துடலாம். ஸோ மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம், கிளாசன், அதுக்கப்புறமா அப்துல் சமாத், சபாஷ் அகமத், மேக்ரோ ஜென்சன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, நட்ராஜன், அபிஷேக் சர்மா. ஸோ பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் அகர்வால், நட்ராஜன், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வராங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் சமாத், சபாஷ் அகமத், மேக்ரோ ஜான்சன். பேட் கமின்ஸ் பவுலராகவும் வருவாங்க, சம்டைம்ஸ் ஆல்ரவுண்டராகவும் வருவாங்க, பார்க்கலாம். அடுத்து மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன். நெக்ஸ்ட்டு கிளாசன் வந்து விக்கெட் கீப்பரில் கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் இங்கே பிச்சில் பேசப்படும். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாடல அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டம். ஸோ ஃபேஸ் வந்து பவுலிங்கை தான் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே மழை பெய்ய வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 173 ரன்ஸாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் எடுங்க. ஸோ நிறையா பேர் வந்து இந்த தான் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேட் கமின்ஸ் வந்து இஷான் கிஷன் எடுக்காதீங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ காம்பினேஷன் 2 விக்கெட் கீப்பர், 3 பேட்ஸ்மேன், 3 பவுலர், 3 ஆல்ரவுண்டர்ன்ற காம்பினேஷனில் எடுங்க. அண்டு ஃபஸ்ட்டு டீம் இதுதான். ஸோ நான் உங்களுக்கு இன்னுமே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யார் யாருன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிளாசன், நிச்சயமாக அவரை தான் கேப்டனாகவும் போட போகிறோம். ஏன்னா அவர் அடித்து அடி போன மேட்ச்சில் அப்படி. அதுக்கப்புறமா பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா 3 பேருமே ஒரு நல்லாவே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ லாஸ்ட்டு மேட்ச் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் எய்டன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, ஜென்சன் மேக்ரோ ஜென்சன். ஸோ இவங்க எல்லாமே போட்டிருக்கோம். அதில் ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் வந்து பும்ரா, நட்ராஜன், கோட்ஸே, அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸை அட் லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் டீம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பில் போட்டு வச்சுருக்கேன் டீமை காட்டுறவங்களுக்கு. ஸோ கிளாசன் தான் கேப்டன், விக்கெட் கீப்பர். பிகாஸ் பேட்டிங்லேயுமே நிச்சயமாக நல்லா விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீப்பிங்லேயுமே கேட்சஸ் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ தட் அவரோட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டபுள் ஆகிடும். ஸோ தட் அவரை கேப்டனாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா. ஸோ ரோஹித் சர்மா 9 crores, கிளாசன் 9 crores, அகர்வால் அண்டு திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா 8 crores. இதுக்கப்புறமா ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போட்டிருக்கேன். எய்டன் மார்க்ரம் 8.5 crores, ஹர்திக் பாண்டியா 9 crores, மேக்ரோ ஜென்சன் வந்து பார்த்திங்கன்னா 8 crores. அதே மாதிரி பவுலர்ஸில் பேட் கமின்ஸ் 8.5 crores, பும்ரா வந்து பார்த்திங்கன்னா 9 crores, நட்ராஜன் வந்து 7.5 crores, ஜெரால்ட் கோட்ஸே 8 crores. ஸோ இவங்க தான் டீம் 1. ஸோ 2 டீம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டீம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் 2 பேர் காம்பினேஷனில் போயிருக்கோம். அதாவது 2 விக்கெட் கீப்பரையுமே சூஸ் பண்ணியிருக்கோம். கிளாசன், இஷான் கிஷன் 9 crores அண்ட் 8.5 crores. ஸோ அதுக்கப்புறமா கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்டென்ட் தெரிஞ்சிச்சு, அடிக்க ஆரம்பித்தார். ஸோ 40 runs அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 40 runsல அடிச்சிட்டு இருக்காரு. பட் பார்ப்போம், இந்த மேட்ச்சில் அதை விட அதிகமாக அடிக்கிறதுக்கு தான் நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது மயங்க் அகர்வால். ஸோ இவருமே நல்லா விளையாடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட ஒரு கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். பட் அவர் ஒரு டீம் பிளேயரில் வந்து நல்லா விளையாடுறாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசனில் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, பண்ணலை. லாஸ்ட் சீசனுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் திலக் வர்மா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால் அவருக்கு இந்தியன் டீம்லேயே சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எய்டன் மார்க்ரம், ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ ஜென்சன். ஸோ 8.5 crore மார்க்ரம், 9 crores வந்து ஹர்திக் பாண்டியா, மார்க்ரோ ஜென்சன் வந்து பார்த்திங்கன்னா 8 crores. பவுலர்ஸில் விக்கெட் கீப்பர் வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 9 crores, நட்டி 7.5 அண்ட் ஜெரால்ட் கோட்ஸே 8 crores.
ஸோ இதுதான் கைஸ் நம்ம டீம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இதுதான். ஸோ அதை தான் இங்கே இதுலேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ எந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் நிறையா பேர் சூஸ் பண்ணணுன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸோ 2 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டீமுக்குமே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத் 9 டைம்ஸும் மும்பை இந்தியன்ஸ் 21 டைம்ஸில் வந்து 21 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்டி வந்து மும்பையும் 9 டைம்ஸ் வந்து ஹைட்ராபாத். ஸோ ரொம்பவே க்ளோஸாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்மி பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கிற டீம்ஸில் ஒரு சில டீமில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இவங்களுமே டஃப் கொடுக்குற ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் மேட்ச்சில் கல்கத்தா கூட வந்து ஹைட்ராபாத் வந்து தோற்று போயிருந்தாங்க 4 ரன் வித்தியாசத்தில். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ஹென்ரிச் கிளாசன் வந்து 63 ரன் அடித்து கிழிச்சிருந்தார். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 6 ரன் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோன்றிருந்தாங்க. ரோஹித் சர்மா, டெவால்ட் பர்வேஷ் வந்து 43 ரன்னும் 46 ரன்னும் அடிச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில், குஜராத் வர்சஸ் மும்பை மேட்ச்சில். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்க்கலாம், 8th மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஹைட்ராபாத் வர்சஸ் மும்பை. ஸோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைட்ராபாத்தில் நடக்க போகுது. 27th மார்ச் 7:30க்கு டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். 7 o'clock டாஸ் போட்டுருவாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 7th and 8th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்துருக்கோம். அண்ட் ஹெட் டு ஹெட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 9 மேட்சஸ் வந்து ஹைட்ராபாடும் 12 மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் இது பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸில் நம்ம போட்ட டீம் நல்லாவே பாயிண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் நம்ம ப்ரெடிக்ஷனை வந்து பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த இதில் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், அந்த டீமை செட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாகவுமே வருது, வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்களுமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஹைலைட்ஸுமே போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு டீமோட அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இம்பார்ட்டண்ட்டாக அதையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கெல்லாமே உங்களோட சப்போர்ட் ரொம்பவுமே தேவை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐபிஎல் இல்லை கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் அவங்கள இந்த சேனல் வீடியோவையாக ஷேர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நாலேஜ் அண்டு என்டர்டெயின்மெண்ட்டை அவங்க கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.